சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய திரைப்படங்கள் என்றாலே அது மாசாக தான் இருக்கும். மேலும் பிற நடிகர்கள் அவருடைய திரைப்படங்கள் ரிலீஸ் என்றால் போட்டி போட தயங்குவது உண்டு. அதனால சூப்பர் ஸ்டார் அவர்கள் படம் வரும்பொழுது ரிலீஸ் செய்ய மாட்டார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு சில திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய திரைப்படத்துடன் மோதி இருக்கு. அதனுடைய கதி என்ன ஆனது என்பதை பற்றியும், மேலும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் மோதிய நடிகர்களின் கடைசி திரைப்படங்கள் பற்றியும், அது வெற்றியா தோல்வியா என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய படையப்பா திரைப்படத்துடன் விஜயகாந்த், சூர்யா அவர்கள் நடித்த பெரிய அண்ணா திரைப்படம் மோதியது. இது பிஎன்சி ஏரியாக்களில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இருந்தாலுமே படையப்பாவை மிஞ்ச முடியவில்லை. அதே போல இந்த திரைப்படத்துடன் டி ராஜேந்திரன் அவர்களுடைய மோனிஷா என் மோனலிசா திரைப்படமும் ரிலீஸ் ஆனது. அதுவுமே பெரிய அளவில் வரவேற்பையுமே கொடுக்கவில்லை. சூப்பர் ஸ்டாருடைய பாபா திரைப்படம் வெளியாகி சில நாட்களில் பார்த்திபன் அவர்கள் நடித்த இவன் திரைப்படம் வெளிவந்திருந்தது. இருவருடைய திரைப்படங்களுமே தோல்வியை சந்தித்தது. அதே போல சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய சந்திரமுகியுடன் கமலஹாசன் அவர்களுடைய மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படமும் ரிலீஸ் ஆனது. கமல் அவர்களுடைய திரைப்படம் தோல்வியை சந்தித்தது. அப்பொழுது நம்ம விஜய் நடித்த சச்சின் திரைப்படமும் வந்து அந்த திரைப்படமுமே தோல்வியை தான் பார்த்திருக்கு. மேலும் ரஜினி சார் அவர்களுடைய குசேலன் திரைப்படத்தை ஒட்டி மைக் மோகன் நடித்த சுட்டப்பணம் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இதுவுமே பட தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கு. அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பேட்ட திரைப்படத்துடன் நம்ம அஜித் சார் அவர்களுடைய விஸ்வாசம் திரைப்படம் மோதியது. இதுல பாத்தீங்கன்னா உலக அளவுல ரஜினி சாருடைய மாஸ் என்றாலுமே தமிழகத்துல விஸ்வாசம் திரைப்படம் தான் வசூல் சாதனையுமே செய்திருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தர்பார் திரைப்படத்துடன் தனுஷ் அவர்களுடைய பட்டாஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இதுல தனுஷ் திரைப்படமுமே தோல்வி சந்தித்திருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அண்ணாத்த திரைப்படத்துடன் விஷால் அவர்களுடைய எனிமி திரைப்படம் ரிலீஸ் ஆகி இதுவுமே தோல்வியை சந்தித்திருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சாருடைய போட்டியிட்ட கடைசி திரைப்படங்களில் எந்த நடிகருமே வெற்றி பெறவில்லையா. இதுல நம்ம அஜித் சார் அவர்கள் மட்டுமே தப்பியிருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா வேட்டையனும் கங்குவாவும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆவதாக ஒரு செய்திகள் போயிட்டு இருக்கு. அதனால இந்த வரிசையில சூர்யா அவர்கள் வெற்றி பெறுவாரா அல்லது சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் போட்டியிட்ட மற்ற நடிகர்களை போல தோல்வியை தழுவுவாரா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து என்னவோ மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.